ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பின் பிளக்கில் ஏன் எர்த்து பின்னு மட்டும் பெருசாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். த்ரீ பின் பிளக்கில் மொத்தம் 3 பின் இருக்கும். மேலே உள்ள அந்த பெரிதாக இருக்கிறது எர்த்து பின்னு, கீழே உள்ள ரெண்டும் ஒன்று ஃபேஸு ஒன்று நியூட்ரலு. எர்த்திங்னா என்ன, எர்த்திங் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னோடய போன வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை பாருங்கள். நமக்கு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். ஆர் ப்ரொபோர்ஷனல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர், ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஃபேக்டர், எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் த கண்டக்டர். இதில் ரெசிஸ்டிவிட்டி ஃபேக்டர் ரோவை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஆர் ப்ரொபோர்ஷனல் டு எல் டிவைடட் பை ஏ. ஸோ இதில் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு 1/a. ஏங்கிறது ஏரியா, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இருக்குது. இப்போது சர்க்கியூட்டில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட் எர்த்திங் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஏரியா அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் 3 பின் பிளக்கில் அந்த எர்த்து பின்னோட ஏரியா அதிகமாக இருக்குது, சைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.